வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல உருளைக்கிழங்கு பவள பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ தேவையான உருளைக்கிழங்கை நம்ம தோட்டத்திலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த செடியை வெட்டி எடுத்துட்டு இதிலிருந்து நம்ம தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. நமக்கு இந்த ஒரு செடியிலேயே போதுமான அளவு உருளைக்கிழங்கு கிடச்சிருச்சு. இந்த உருளைக்கிழங்கு செடிக்கு மருந்து எதுவுமே நாங்கள் அடிக்கலை. இதுக்கு வீட்டிலேயே தயார் பண்ண இயற்கை உரம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த விதமான கெமிக்கலோ மருந்தோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலை. செயற்கை உரம் எதுவுமே பயன்படுத்தாமலே நமக்கு இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கும். வாங்க எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பவள பீன்ஸோட தோலை எடுத்துட்டு பயிர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், தாளிக்கிறது கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி அரைக்க சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சேன், அதையும் இதோட சேர்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த பவள பீன்ஸ் பயிரையும் இதோட சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம் இப்போ ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வைக்கலாம். உருளைக்கிழங்கும் பயிரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம்.
டேஸ்டான ஹெல்த்தியான பவள பீன்ஸ் வித் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.